மூலிகை வரிசையில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய மூலிகை என்னென்னு பார்த்தீங்கன்னா துத்திக்கீரை. இந்த துத்திக்கீரை எல்லா இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா சாலையோரங்களில், வயல் வரப்புகளில், சின்ன சின்ன கரட்டு பகுதியில் கிடைக்கக்கூடியது. இந்த துத்திக்கீரை பார்த்திங்கன்னா அரச இலை மாதிரியே கொஞ்சம் அகலமான இலை உடையது, மஞ்சள் நிற பூக்களை பூக்கக்கூடியது. இதனோட காய் பார்த்திங்கன்னா பம்பர காய் மாதிரி வரி வரியாக இருக்கும். இந்த துத்திக்கீரை எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக மலச்சிக்கலால் பாதிக்கப்பட்டவங்க இந்த துத்திக்கீரை காலையில் தூங்கி எந்திரிச்சதையும் ஒரு 4 அல்லது 5 இலை அவங்க தேக ஆரோக்கியத்துக்கு பொறுத்து காலையில் மென்று சாப்பிட்டு அதில் பூச்சிக்கூடு இல்லாமல் பார்த்துக்கணும். காலை நேரத்தில் அந்த ஒரு 5 இலையை மென்று சாப்பிட்டாங்க அப்படின்னா சரியாக ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே அவங்களோட மலச்சிக்கல் பிரச்சனை தீரும். இது பருப்போடு சேர்த்து கடைஞ்சும் சாப்பிடலாம். அப்படிப்பட்ட ஒரு சுவையான கீரை. அடுத்து பார்த்திங்கன்னா மூல நோயால் பாதிக்கப்பட்டவங்க அல்லது ஆசன வாயில் எப்போவும் நமைச்சல் இருக்கிறவங்க இந்த துத்திக்கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து விளக்கெண்ணெய் விட்டு வதக்கி ஒரு கோழிக்குண்டு அளவுக்கு வச்சு ஆசன வாயில் கட்டிட்டாங்கன்னா இந்த ஆசன வாயில் இருக்கக்கூடிய அரிப்பு அது தீரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளிமூலம் இருந்தாலும் அது சுருங்கும். அப்படிப்பட்ட தன்மை உள்ளது. அது இல்லாமல் இந்த துத்தி பார்த்திங்கன்னா ஒரு ஆண்மை பெருக்கி மூலிகையில் ஒரு முதல் தர வரிசையில் இருக்கக்கூடியது. இந்த துத்திக்கீரையோட இந்த துத்தி செடியோட விதை, அந்த விதையை நாம் தாது புஷ்டி சூரணம் செய்யும்போது ஒரு 100 கிராமுக்கு 10 கிராம் அளவுக்கு இந்த துத்தி விதையை சேர்த்து நாம் பாலில் காய்ச்சி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா விந்தணுக்கள் அதிகமாக உற்பத்தியாகும், விந்து உற்பத்தியாகும், நாடி நரம்பு மண்டலங்கள் நல்லா முறுக்கேறும். அப்படி ஒரு சிறப்பான மூலிகை தான் துத்தி. 10 பைசா செலவில்லாமல் ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய அந்த மூலிகையை வச்சு நீங்கள் பல நோய்களை தீர்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.